ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பனை ஓலையாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? பொங்கல் வைக்கிறதுக்காக பனை ஓலை வெட்டிட்டு வந்து காய வச்சுருக்குறோம். அதாவது இப்போ வந்து கிளைமேட் ஒன்றும் சரியில்லை. பொங்கல் அன்னைக்கோ இல்லை பொங்கலுக்கு ஒரு நாளைக்கு மட்டும் தான் ஓலை எடுத்து ரெடி பண்ணுவோம். கிளைமேட் ஒன்றும் சரியில்லை அப்படின்றதுனால 2 நாளைக்கு முன்னாடியே ஓலை வெட்டிட்டு வந்து நாங்கள் காய வச்சுருக்குறோம். பாருங்கள், நேற்று தான் எங்கள் மச்சினர் வந்து ஓலை வெட்டி கொடுத்தாரு. காய வச்சுருக்குறோம். நல்லா காஞ்சி வந்திருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து எரிக்கிற அளவுக்கு இன்னும் காயலை. இன்னும் நல்லா காயணும். ஊர் பக்கங்கள்லாம் கொஞ்சம் அப்படியே காலார நடந்தோம்னா பனை மரம் நிறைய இருக்கும். 2 காஞ்ச ஓலை எடுத்துகிட்டு வந்துடலாம். 2ஓ 3ஓ எடுத்துகிட்டு வந்தாலே பொங்கல் வைக்க போதுமானதாக இருக்கும். நல்ல பெரிய ஓலையாக இருக்கும். இங்கே எல்லாம் சின்ன சின்ன ஓலையாக தான் இருக்குது. சின்ன மரத்தில் தான் வெட்டிட்டு வந்துருக்குறோம். பச்சை ஓலை. பாருங்க, இப்போவே பொங்கல் களை கட்டிடுச்சு. பொங்கலை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து பெரும்பாலும் விறகு வச்சு தான் பொங்கல் வைக்கிறாங்க. நாங்கள் வந்து எப்போவுமே நம்ம ஊர் பக்கங்களை எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பனை ஓலையில் தான் ஊர்லேயும் வந்து பொங்கல் வைப்போம். அதே மாதிரி இங்கேயும் வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு நம்ம எரிக்கிறதுக்கு வந்து பனை ஓலை தான் எடுத்துக்கிறது.